ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளிலே உங்களை சந்திப்பது எனக்கு மிகுந்த சந்தோஷம். வை 40 days? ஸோ லென் டேஸ்க்குள்ளே நாம் வந்திருக்கோம். ஏன் 40 நாள்? ஸோ இந்த 40 எதை குறிக்கிறது? ஸோ இந்த 40 எதை ரெப்ரசன்ட் பண்ணுறது அப்படின்றத இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன், எனக்கு தெரிஞ்சது. ஓகே, ஸோ நம்பர்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டண்ட் இன் ஆர் கிறிஸ்டியன் லைஃப். ஸோ வேதாகமத்திற்கும் நம்பர்ஸ்க்கும் கிறிஸ்தவத்திற்கும் நம்பருக்கும் நிறைய ரிலேஷன்ஷிப் இருக்குது. எக்ஸாம்பிள், நம்பர் 7 உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? 7 நாளுக்குள்ளே இந்த உலகமானது படைக்கப்பட்டது. நம்பர் 12 12 சீடர்கள், 12 கோத்திரங்கள், 12 வாசல்கள் புதிய எருசலேமுக்கு. ஸோ இது உங்களுக்கு ஞாபகம் வரும். நம்பர் 3 பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். வேற என்ன கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இயேசு கிறிஸ்து 3 நாளைக்குள்ள உயிரோட எழும்புனாங்க, 3 ஆணிகள். ஸோ இந்த மாதிரி நம்பர்ஸ் கூட நிறைய கனெக்ட்ஸ் இருக்கிறத நம்ம என்ன பண்ண முடியும்? வேதாகமத்தில் பார்க்க முடியும். அதே போலவே இந்த 40 அப்படின்ற நம்பருக்கும் ஒரு சில ரிலேஷன்ஷிப் இருக்குது. அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். 40 days ஹெவி ரெயின். ஸோ நோவா காலத்தில் 40 நாள் மழை பெஞ்சது, இந்த உலகமானது அழிக்கப்பட்டது. அப்புறம் திருப்பியும் நோவாவின் மூலமாகவும் நோவாவின் சந்ததியின் மூலமாகவும் திருப்பியும் என்ன பண்ணுச்சு? ரீக்ரியேட் ஆச்சு. ஓகே, இது ஒன்று. அப்படியே நீங்கள் அடுத்ததுக்கு எக்ஸோடஸ்க்கு வந்தீங்க அப்படின்னா 40 days மோசஸ் போய் என்ன பண்ணுறாரு? ப்ரேயர் பண்ணுறாரு, ஏசப்பா கிட்ட ஃபாஸ்டிங் இருந்து. இந்த மாதிரி 10 கற்பனைகளை என்ன பண்ணுறாங்க? ஆண்டவர் இஸ்ரேல் மக்களுக்கு கொடுக்குறாங்க. அப்படி இன்னும் கொஞ்சம் அப்படியே தள்ளி வந்தீங்க, 1 சாமுவேல் 2 சாமுவேலுக்குலாம் வந்தீங்க அப்படின்னா 40 days கோலியாத் அப்படின்ற ஒருத்தர் ஒரு பெலிஸ்தியர் என்ன பண்ணுறாரு? கொக்கரிக்கிறாரு இஸ்ரேலுக்கு எதிராக. ஸோ அப்படியே நீங்கள் அப்படியே இன்னும் கொஞ்சம் அப்படியே தள்ளி வந்தீங்க அப்படின்னா 40 days கானான் தேசத்தை என்ன பண்ணுறாங்க? வேவு பார்க்குறாங்க 12 நபர்கள். ஓகே, அங்கேயும் 12 அப்படின்ற ஒரு நம்பர் வருது. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இன்னொரு 40 days இருக்குது புதிய ஏற்பாடில். ஸோ 40 நாள் இயேசு கிறிஸ்து தன் உடலை வெறுத்து வனாந்திரத்துக்கு நேராய் கொண்டு செல்லப்பட்டு பரிசுத்த ஆவியானவரால் கொண்டு செல்லப்பட்டு 40 நாள் உபவாசம் இருந்து ஜெபிக்கின்றத, ஆண்டவரோடு தனித்து இருக்கிறத, ஆண்டவரோட ஒரு பெரிய ரிலேஷன்ஷிப் உருவாக்குறத நம்ம பார்க்க முடியும். ஸோ இந்த 40 இதுதான் ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்றது என்னுடைய தாட் ப்ராசஸ். கொஞ்சம் ஹிஸ்ட்ரியை படிக்கலாமேன்னு சொல்லி ஹிஸ்ட்ரியை படிக்கும்போது கிபி 325 ஆண்டு, அதாவது கிறிஸ்து அடிக்கப்பட்டு மரணம் அடையப்பட்டு, ஸோ கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்கள்ல இருந்து 325 ஆண்டுகள் தாண்டி ஆதி கிறிஸ்தவர்கள், அதாவது முன்னாள் நம்முடைய முன்னோர்கள்னு வச்சுக்கோங்களேன், முன்னாள் கிறிஸ்தவர்கள்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணுறாங்க? ஒரு கவுன்சிலை உருவாக்குறாங்க. சரியா? அந்த கவுன்சிலோட பேர் கவுன்சில் ஆஃப் நைசியா அப்படின்ற ஒரு சின்ன ஒரு குழுவை உருவாக்குறாங்க, ஒரு கவுன்சிலை உருவாக்குறாங்க. எதற்கு அப்படின்னா, இயேசு கிறிஸ்து அடிக்கப்படுவதற்கு முன்பதாக இருக்கிற 40 நாளை நாம் லென்ட் அப்படின்ற நாளாய் கருதி, தபசு காலமாய் கருதி நாம் என்ன பண்ணோம்? இதை ஃபாலோ பண்ணோம், இயர்ஸ் அண்ட் இயர்ஸாக ஃபாலோ பண்ணோம். இன்றைக்கி பாருங்களேன், நம்ம 2025 இருக்கோம். ஸோ நான் மேக்ஸில் கொஞ்சம் வீக்கு. ஸோ அதனால் யாராச்சும் கால்குலேட் பண்ணி எத்தனை வருஷம் அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இத்தனை ஆண்டுகளுக்கு முன்பதாக இது ஆரம்பிக்கப்பட்டது. தலைமுறையாக இதை நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம்? ஃபாலோ பண்ணிட்டுருக்கோம். ஆனால் ஏன் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு போய் கேளுங்களேன். எங்கள் அப்பா அம்மா ஃபாலோ பண்ணாங்க, நானும் ஃபாலோ பண்ணேன். என் தாத்தா பாட்டி ஃபாலோ பண்ணாங்க, நானும் ஃபாலோ பண்ணேன் அப்படின்னு தான் நம்ம நினைப்போம். ஆனால் இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு நான் சொல்கிறேன், இந்த 40 நாட்களை இயேசு கிறிஸ்துவோடு உங்களை இணைத்து கொள்ளும்படியாக, இயேசு கிறிஸ்துவோடு கூட ஒரு க்ளோசர் கனெக்ட், ஒரு என்கவுண்டர் அப்படி வச்சுக்கலாமே. ஸோ ஒரு என்கவுண்டரை உருவாக்கும்படியாக நான் என்ன பண்ணுறேன்? ஆசைப்படுறேன். நான் பர்சனலாக ஆசைப்படுறேன். இந்த 40 நாள் என் உடலை வெறுத்து நான் எந்த காரியத்தை செய்தாலும் அதை தேவனுக்காக அநேக நேரங்களை ஸ்பேர் பண்ணும் அப்படின்னு நான் யோசிக்கிறேன். ஸோ வை 40 அப்படின்னு நான் யோசிக்கும்போது ஈக்குவல்ஸ் டு என்கவுண்டர் வித் காட். இந்த 40 நாள் தேவனோடு கூட எனக்கு ஒரு மிகப்பெரிய என்கவுண்டர் நடக்க போகின்றது. இந்த உலகத்தில் 365 நாள் ஒரு வருடத்துக்கு இருக்குது. ஆனால் எத்தனையோ நாட்கள் நமக்காகவும், நம்ம குடும்பத்திற்காக, பிள்ளைகளுக்காக, தகப்பனுக்காக, தாய்க்காக, சொந்தங்களுக்காக, பந்தங்களுக்காக, வேலைக்காக, சுயத்திற்காக ஓடி நம்ம தீர்த்திருக்கோம். ஆனால் இந்த 40 days கொஞ்சம் அவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து லெட்ஸ் ஹியர்
what God is going to say to us. So I encourage you guys, நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். இந்த 40 நாளில் இயேசு கிறிஸ்துவோடு இணைகிற ஒரு அனுபவத்துக்குள்ளே நீங்கள் கொண்டு வரும்படியாய், நீங்கள் எல்லாரும் கடந்து வரும்படியாய் நான் ஆசைப்படுறேன். ஒரு சின்ன ஜெபம் பண்ணிடலாமா? அன்பின் பரலோக தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காக நன்றி. ஏசப்பா, இந்த 40வது நாளுடைய முதல் நாளில் நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த முதல் நாளில் உங்களோடு கூட எங்களுக்கு ஒரு பெரிய என்கவுண்டர் நடக்கும்படியாக நாங்கள் கேட்குறோம். இந்த 40 நாளும் எங்களோடு கூட நீங்கள் இடைப்படுங்க ஏசப்பா. எங்களோடு கூட பேசுங்க. எங்கள் மூலமாக ஏசப்பா அநேக நபர்களை ஏசப்பா உங்கள் பக்கமாய் திருப்பிக் கொள்ள தேவ ஆவியானவர் எங்களுக்கு கிருபை தரும்படியாய் நாங்கள் கேட்கின்றோம். இந்த 40 நாளுக்கு அப்புறம் 41வது நாள் ஒரு மிகப்பெரிய என்கவுண்டரை, ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை, ஒரு பிளெஸ்ஸிங்கை நாங்கள் பார்க்க போகிறோம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. உங்களுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளை ஆசீர்வதிங்க. பிதாவாகிய தேவன் மகிமை அடைய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆமென். Thank you. God bless you.